ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சமைக்கலாம் சுவைக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிஸ்கெட்டும் வாழைப்பழத்தையும் வச்சு 5 நிமிஷத்தில் சுட சுட கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி சேர்த்துக்க ஃபஸ்ட்டு பிஸ்கெட்ஸை தூள் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் 3 பேக்கெட் குட் டே பிஸ்கெட் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பிஸ்கெட்ஸ் இருந்தாலும் இந்த ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஓவர் பிஸ்கெட்ஸ், அதாவது நமத்து போயிருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் கூட இந்த ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா பிஸ்கெட்டையும் போட்டாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக தூள் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பழுத்த 2 வாழைப்பழங்களை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போனா நம்மளுக்கு மேஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சில சமயங்களில் கருத்து போய் வேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த பழங்களை கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாழைப்பழம், பிஸ்கெட் ரெண்டுலேயுமே ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் சுகர் எதுவும் நான் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் மிக்சியில் பிஸ்கெட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணும்போதே 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிஸ்கெட் பவுடர் கொட்டிடலாம். இந்த வாழைப்பழத்தோட ஸ்வீட்னஸ், பிஸ்கெட்டோட டேஸ்ட்டில் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வாழைப்பழங்கள் கூட பிஸ்கெட் தூளை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு தடவை ஃபோக் வச்சு கலந்தாச்சு. இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து 3 பேக்கெட் பிஸ்கெட்டுக்கு 2 வாழைப்பழம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை பத்தாமல் பிஸ்கெட் தூள் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வேணும்னா நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் பிஸ்கெட்லேயே நட்ஸ் இருந்தனால எதுவும் சேர்க்கலை. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கையில் எடுத்து ரோல் பண்ண வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் அதுதான் சரியான பதம். வாழைப்பழத்தோட வளவளப்பு தன்மைக்கு நம்ம நல்லா மாவு பிசைஞ்சிருந்தாலும் லைட்டாக கையில் ஒட்ட தான் செய்யும். கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால்ஸை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. பிஸ்கெட்னால போட்டதும் சீக்கிரமாக கரிஞ்சிடும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்கள். எல்லா பால்ஸையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்கு 1 நிமிஷம் தான் தேவைப்படும். ஏன்னா பிஸ்கெட் சாஃப்டாக இருக்கும்ல, அதனால் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், போட்ட உடனேவே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு அரை நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான மொறு வாழைப்பழம் பிஸ்கெட் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பால்ஸ். அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பழம் பிஸ்கெட் பால் ரொம்ப சூப்பராக மொறுன்னு க்ரன்ச்சியாக ரெடி ஆகிடுச்சு. டீப் ஃப்ரை பண்ண வேணாம், ஷாலோ ஃப்ரை பண்ணலாம்னு நினச்சாலும் அதுவும் ஈஸியாக பண்ணலாம். வாங்க இப்போ அதையும் பார்த்துடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை சேர்த்துடலாம். பால் ஷேப்பை விட இது மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு போட்டிங்கன்னா ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். நமக்கு உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வரும். இது மேலே இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சமாக டைம் எடுத்துக்கும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரம் கரிஞ்சு போகாமல் இருக்கும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரும். இந்த ஷாலோ ஃப்ரை பண்ணுறத விட டீப் ஃப்ரை பண்ண டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது அந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆகலை. ஆனால் டீப் ஃப்ரை பண்ணது ரொம்பவே வெளியே க்ரன்ச்சியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. நான் கண்டிப்பாக டீப் ஃப்ரை பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. 2 பக்கமும் இது மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சதுன்னு மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஈவினிங் டைமில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும் இது. பாருங்கள், ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ். 5 நிமிஷத்துக்கு கூட ஆகலை இது செய்யறதுக்கு. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதவிதமாக வித்தியாசமாக சமைக்கலாம், சுவைக்கலாம்.